ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை பருப்பு கடலை பருப்பு ரெண்டுமே கழுவிட்டு தண்ணி போட்டு குக்கரில் கேஸ் மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட் அக்கார்டிங்க உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் ஹீங் கண்டிப்பாக போடுங்க. அது வந்துட்டு ஸ்டமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு 3 விசில் வரட்டும். அது வெயிட் பண்ணிட்டுருங்க. வெயிட் பண்ணோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயோ பேனோ எடுத்துகிட்டு அனியன், ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சில்லி கட் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் வறுத்துட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு அனியன் போட்டு நல்லா வறுத்துட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடில் ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் இஞ்சி, கொஞ்சோண்டு டொமேட்டோ, ஒரு 2 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, இந்த 3 திங்ஸ் வந்துட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அந்த பேஸ்ட் வந்துட்டு அந்த அனியனில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு இவ்வளோதான். ரெண்டே திங்ஸ் தான் போடணும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம அந்த பருப்பில் போட்டுட்டோம். அதனால் இது இங்கே போடணுன்னு அவசியம் கிடையாது. போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா போடுங்க. கொத்தமல்லி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். நேச்சுரல் டேஸ்ட் இது நல்லா வரும். நான் இதில் கரம் மசாலாவோ எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் போட்டுட்டு நல்லா அது பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் அது கேஸில் வறுத்துட்ருக்கேன். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த பியூரி இருக்குல்ல, பியூரை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் குக்கரில் வச்ச தால் வந்துட்டு இதில் போட போகிறேன். பருப்பு இதில் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்து கூடயோ இல்லை சப்பாத்தி கூட இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பிக்னஸ்க்காக இது. ஆனால் டேஸ்ட்டில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ட்ரை மஸ்ட்.